இப்போ பார்த்தோன்னா நம்ம பாக்கியம் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வராங்க இந்த எவரெஸ்ட்டுக்கு ஹோட்டலுக்கு வரப்போ பார்த்தோம்னா அவர் மூர்த்தியோடைய ஃபோட்டோ கீழே இருக்குது. இதை பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அங்கே இருக்கவங்க யாரோ இதை தூக்கி எறிஞ்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சம்மந்திகிட்ட போய் பேசுகிறாங்க. இங்கே பாருங்க எங்கள் மாமா ஃபோட்டோ யார் தூக்கி போட்டது அப்படின்மே அவர் சொல்கிறாரு, தெரியல இது யார் போட்டாங்க எனக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு மாதிரி. இதே மாதிரி என்னுடைய இனியாவை ஏதாச்சும் நீங்கள் பண்ணீங்க, நான் சும்மா விட மாட்டேன். வாழ்க்கையில் நான் எதை வேணுமாலும் பொறுத்து போய் என் பிள்ளைக்கு ஏதாச்சும் நடந்துச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இந்த எவரெஸ்ட்டை எப்படி வாங்கணும் எனக்கு தெரியும் இந்த ஹோட்டலை அப்படி சொல்லிட்டு நம்ம பாக்கியாவும் ஜெலிலன்னு பேசிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து ஜெலிலன்னு சொல்கிறாங்க, நம்ம தாத்தா ஃபோட்டோவே தூக்கி எறிஞ்சிருக்காங்க. எவ்வளோ தைரியம் பார்த்தீங்களா? இவங்க ஓசிலேயே இந்த எவரெஸ்ட்டை வச்சுட்டு என்ன ஆட்டாடுறாங்க. அம்மா நீ போகிறது சரியில்லைம்மா, நீ பொறுமையாக இருக்கனால தான் இவ்வளோ இது பண்ணுறாங்க, நீ எதுவுமே துணிச்சலாக இறங்குமா, நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜெலிலன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் வீட்டில் வந்து நம்ம இவங்களுக்கு தெரியுது. நம்ம பாட்டிக்கு உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன காரியம் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு அவர் ஃபோட்டோவை தூக்கி எறிஞ்சாங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு கோபி வந்து ஒரு மாதிரியா பேசுகிறாங்க. கோபி சொல்கிறாங்க நம்ம பாக்கியா, ஆமாம் ஆமாம் உங்கள்கிட்ட ஒரு மாதிரியா பேசுகிறாரு, ஏன்ட்ட ஒரு மாதிரியா பேசுகிறாங்க, என்ன நடக்குது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் அவருக்கு இதுதான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் என்ன தப்பு செய்கிறதுன்னு ஒரு நாளைக்கு எல்லாம் விடியும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டுறாங்க நம்ம பாக்கியா.